viewers, Samarnath Capital Mart Academy channel இருந்து GPBI கீ எடிட்ட PMI டேட்டா இன்னைக்கு மத்தியானம் வந்து 2 மணிக்கு அந்த டேட்டா வந்திருந்தது. ஸோ ஜிபி பொறுத்தவரை அந்த நெகட்டிவாக இருந்ததுனால வந்து செம்ம ஃபால் அது. நம்ம அந்த சார்ட்டர்லையும் பார்ப்போம், அந்த டேட்டாவும் பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம சார்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மணி மந்த்ரம். Money is not everything. Make sure you learn a lot before speaking such nonsense. சில பேர் சொல்லுவாங்க பணம் எல்லாம் வந்து பெரிய முக்கியமான விஷயமே கிடையாது அப்படின்ட்டு. அது யார் சொல்லலாம்னா பணம் சம்பாதிச்சவங்க சொல்லலாம். நாமளே ஒரு அன்னடா காட்சியாக இருந்துட்டு பணத்தை பற்றி இது மாதிரி சொல்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாதுன்றது தான் இது சொல்ல வர விஷயம். எனக்கு பொறுத்தவரை ரொம்ப சரியான வார்த்தையாக படுது. ஓகே, நம்ம விஷயத்துக்கு போய்டுவோம். ஸோ என்னுடைய ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ USD வந்துட்டு 82.92 GBP 105.72 யூரோ 90.05 yen 56.93 கரன்சி ஃபீச்சர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜிபிபி வந்து செம்மையாக அடி வாங்கிச்சு, நல்ல பெரிய ஃபால். யூரோவும் நல்ல ஒரு பெரிய ஃபால், அதை விட பெரிய ஃபால் வந்துட்டு ஜிபிபியில் இருந்தது. யூஎஸ்டி வந்து ஒரு நல்ல ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தப்பித்த ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஏதோ வந்து மானத்தை காப்பாற்றிட்டு போன மாதிரி ஜேபி வந்து ஜஸ்ட் ஒரு பைசால இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்ல வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து USDINR சார்ட் பார்க்கலாம். ஸோ USDINR பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பிகினிங்ல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு டவுன் இருந்தது. ஸோ பெரிய லோ டவுன் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னாக்கா நேற்று க்ளோசிங் வந்துட்டு 83 ரூபா 83 ரூபான்னு இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 29 ரூபா வந்து மைனஸில் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 83 ரூபாயிலிருந்து ஒரு 83.5 பைசாவில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வரைக்குமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஃபால் வந்து நல்லா கீழே வர ஆரம்பிச்சது. தென் வந்து 2 மணிக்கு வந்து இந்த PMI டேட்டா வந்து யூரோ ஜோனுக்கும் GBP டேட்டா வந்தப்போ இது வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆச்சு USD. ஆஃப்டர் தட் அகைன் வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்கலாக ஃபால் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க யூரோ ஜோனுக்கும் GBPக்கும் நெகட்டிவானாக்கா அது வந்து USD பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவாக இருக்கணும். பட் ஸ்டில் வந்து INR இங்கே இறங்கி இருக்கு அப்படின்னாக்கா, ஸோ INR வந்து அப்ரிஷியேட் இருக்குன்னு அர்த்தம், நம்முடைய நாட்டுடைய மதிப்பு ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு சந்தையினுடைய ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம்ட்டு. மேபி இது வந்துட்டு இந்த கரன்சியில் எதிரொலிச்சிருக்கோம் அப்படின்னு கூட தோணுது. இது வந்து மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போகிற மாதிரி விஷயமா கூட இருக்கலாம், இல்லை அது கூட ஒரு நிஜமாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து எதையுமே நம்ம வந்து இதுதான் அப்படின்ட்டு நிதர்சனமாக சொல்ல முடியாது. பட் எனிவே நம்முடைய கரன்சி வந்து INR வந்துட்டு அப்ரிஷியேட் ஆயிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்தே டவுனில் வந்திருந்தா கூட இந்த இடம் வந்துட்டு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்கே வந்து ஷார்ட் போயிருந்தாங்க அப்படின்னாக்கா 82.95 ஷார்ட் போயிருந்தாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70 வந்து மார்க்கெட் முடிஞ்சது. 70 கிட்டத்தட்ட 70னா கூட 25 பைசா 250 ரூபா ஒரு லாட்டுக்கு அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட். எனக்கு இதனுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். 1500 ரூபாய்க்கு வந்து 250 ரூபா ப்ராஃபிட் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% மேலே ப்ராஃபிட் இது. ஸோ 15% இன் டே அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கானது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தோம், 10 சொல்லியிருந்தோம், அது பிரேக் ஆயிருந்தது. ஸோ நேற்றே வந்து இந்த EMI வந்து கிராஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்தராக ஃபாலோ ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நல்லாவே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபால் இன்னும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா இது வந்துட்டு மைனஸ் டிமே பாருங்க நல்லா வந்து மேலே போயிருக்கு. ADS வந்து நல்லா வந்து மொமெண்டம் வந்து பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஸோ மைனஸ்ல மொமெண்டம் பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் போகும்போது வந்து இது இன்னும் ஃபர்தர் கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் போயிருவோம். JPYINR. ஸோ
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வந்து 57.1ல் இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 57.2 ஜஸ்ட் ஒரு பைசா வந்து அதிகமாக போயிருக்கு. ஸோ டே ஹை வந்து 20, டே லோ வந்து 56.95, கிட்டத்தட்ட வந்து 25 பைசா வந்து ஹை லோ வாலட்டாலிட்டி இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ சார்ட்டில் நம்ம எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய கேப் ஆஃப் கேப்னு சொல்ல முடியாது, ஒரு நியர் பிளாட் அப்படின்னு சொல்ல முடியும். போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ஜோனில் தான் பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடமே வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க, எக்ஸாக்டாகவே பார்க்கலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 6 பைசா. ஸோ 6 பைசாவில் வந்துட்டு இது டோட்டல் டே வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 மணி வரைக்குமே வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்து வந்தது. சப்சிக்வெண்ட் டே கேண்டில் ஒரு டெசிசிவ் வந்து இருந்தது. ஸோ இது பிரேக் பண்ண, இந்த சேனல் பிரேக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல ஒரு அப் மூவ், கிட்டத்தட்ட வந்து 57 ரூபாய் 16 பைசா வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் எகைன் அந்த அந்த யூரோ ஜோனும் அந்த ஜிபிபி டேட்டா வந்ததுக்கு அப்புறம் அதோட தாக்கம் இதுலேயே இருந்தது. பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஃபாலோச்சு. சரி பாருங்க, 57-16-17ல இருந்து எக்ஸாக்ட் 57-17 சொல்லலாம். 57-17ல இருந்து இங்க லோ பார்த்தீங்கன்னாக்கா 56.95, கிட்டத்தட்ட இந்த 20 பைசா வந்து நல்ல டவுன். ஸோ நல்ல ஒரு வாலட்டாலிட்டி இருந்தது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இது ஸ்கீப் ஆன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன்லேயே தான் இருக்குது. ஒரு சைட்வேஸ், ஒரு 3 நாளாக வந்து சைட்வேஸ் ஜோன்லேயே தான் இருக்குது. இது வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு நாட்டினுடைய கரன்சி பலம் பெறப்போ அது எகென்ஸ்ட் இருக்க இன்னொரு நாட்டுடைய கரன்சி வந்துட்டு பலமாகும். ஸோ ஒருத்தருடைய பலவீனம் இருக்கிற பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜிபிபி அண்ட் யூரோ வந்து நல்ல கீழே வந்திருக்கிறது. ஜேபிஒய்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், ஒரு சின்ன ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் சப்சிக்வெண்ட் டேஸ் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போது இது மட்டும் இல்லை. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் ஸ்டபனாக நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து மேபி மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸ்ல வந்து நமக்கு அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் GBPINR. ஸோ இது பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டா எதனால் வந்து எப்படி வந்ததுன்றது பார்க்கலாம். அநியாயத்துக்கு டேட்டா வந்து நடிச்சு விட்டாங்க. இந்த பிஎம்ஐ டேட்டா பாருங்க, எல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் ஆகுது. அது யூரோவுக்கு வந்து இருந்தது, ஜிபிபிக்கு வந்து யூரோக்கு வந்து 1:30 மணிக்கு வந்துருச்சு, ஜிபிபிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணிக்கு வந்தது, ஜிபிபிக்கு 1:30 மணி. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ், இதுவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இது மாதிரி எக்ஸ்பெக்டடை விட கீழே வந்திருந்தது. ஸோ இது வந்து அந்த நாட்டினுடைய கரன்சிக்கு வந்து நெகட்டிவான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிபி போடுன்னு அடி அடிச்சு விட்டாங்க, மரணடி. யூரோவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அடி விழுந்திருந்தது. ஸோ இதுதான் வந்து ரீசன் இன்னைக்கு வந்து ஜிபிபி வந்து இந்த அளவுக்கு கீழே வந்ததுக்கான காரணம். அந்த டேட் அந்த சார்ட் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நல்லா தான் ஓப்பன் ஆச்சு, ஒன்றுமே பெருசாக டவுனில் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா முடிஞ்சது வந்து 100 பார்த்துருவோம் 92, 105-92 இருந்தது முடிஞ்சது. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. பெரிய லோ பாருங்க 92, 105.51, ஒரு 10 பைசா. ஸோ ஜிபி பார்த்தீங்கன்னா 10 பைசா மைனஸ்ல இருந்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 மணி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது. அதே இடத்துல அரைச்சிட்டு இருந்தானுங்க. ஒரு 4 பைசா அரைன்னு அரைச்சிக்கிட்டே இருந்தானுங்க. மேலே போறேன்னா கீழே போறேன்னா ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 மணி வாக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் வந்தது. ஸோ திரும்ப வந்து ஒரு 2 கேண்டில் டவுன் வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னாக்கா சைட்வேஸ் தான். ஸோ இது வந்து டேட்டா வர வர வந்து சுடு பிடிக்கும் மாதிரி இருந்துச்சு. டேட்டா வந்த உடனே பாருங்க ஒரு கேப் டவுன். ஸோ எங்கே இருந்தது கிட்டத்தட்ட 105.44ல் இருந்தது. இம்மிடியேட்டாக கேப் டவுன் வந்து அந்த கேண்டில் எங்கே முடிச்சிட்டு பாருங்க,
9 கிட்டத்தட்ட 30 பைசா வந்து அந்த டேட்டா வந்த உடனே வந்து கீழே விழுந்தது. ஸோ எகெயின் சப்சிக்வெண்டாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே தான் வந்துருக்கு. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கானுங்க? ₹1.40. செம்மையாக அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு. ஸோ யாராவது வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து விட்டு இது ஸ்டாப்பஸாக வச்சிருந்தாங்கன்னாக்கா செம்ம காசு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1.40. ஸோ இங்கே பிடிச்சிருந்தா கூட போகிறோம். இந்த டேட்டா வந்து இங்கே வந்து எடுத்திருந்தா கூட போகிறோம். 105.50ன்னு வச்சுக்கலாம். 105.50, 104.50, ₹1 1000 இதுக்கு மார்ஜின் பணம் வந்துட்டு ₹3000 தான் மார்ஜின். ஆனால் லாபம் எவ்வளவு? ₹1000. கிட்டத்தட்ட 33% லாபம் ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரத்தில். ஸோ இது கரெக்டாக எடுத்திருந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே எடுத்து வந்து அப்படியே வச்சிருக்கு. ஸ்டார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா எக்ஸாக்டாக வந்து டே க்ளோவில் தான் முடிஞ்சது. ஸோ நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு இன்ட்ராடேல இந்த ஷார்ட் எடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா. ஸோ சரி, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு 1 ஹவர் சார்ட் பார்க்கலாம். ஸோ சங்கு ஊதிட்டாங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சேனலாக போயிட்டு இருந்தது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம் சொல்லியிருந்தோம். எகைன் வந்து நேற்று வந்து சேனல்குள்ளேயே வந்துருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து கிளியராக வந்து நல்லா அடிச்சு விட்டாங்க. ஸோ மேபி ஒரு 1 or 2 செஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ரீடெஸ்ட் போகிற மாதிரி மேலே வந்துட்டு ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் வந்துட்டு கீழே வரலாம். ஸோ பார்க்கலாம். இது வந்து சப்சிக்வெண்ட் டேஸ்லேருந்து கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராவது ஷார்ட் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க. எந்த காலத்துக்கு வந்து லாங் பொசிஷன் எடுத்துட வேண்டாங்கல்ல. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ட்ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் EURINR. ஸோ இதுக்கும் வந்து அதே டேட்டா தான். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். EURINR வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. நேற்று க்ளோசிங் வந்துட்டு ₹90.40. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 90.40. இங்கே ஓப்பனிங் வந்து 90.5 வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாருங்க 20 பைசா வந்து ஒரு கேப் டவுன். அப்புறம் சப்சிக்வெண்டாக அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து நல்லா இறக்கி விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டவுன் வந்து பிகினிங்கில் இருந்தது. தென் எகெயின் சப்சிக்வெண்ட் டேஸில் வந்துட்டு நல்லாவே வந்து டவுன் ஒரு இதே மாதிரி ஜிபிபி மாதிரியே பாருங்கள். அது வந்துட்டு அந்த டேட்டா வந்த உடனே பாருங்கள் நல்லா கீழே வந்தது. செம்மையாக வந்து கீழே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து இதாக இருந்தது. ஸோ எகெயின் வந்து கரெக்டாக இந்த இடத்துல யாராவது ஒரு துணிஞ்சு ஸ்டாப் எடுத்து இது ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தாங்கனாக்கா, EMA 50 லைன் ஸ்டாப் லாஸாக வச்சு இது ஷார்ட் அடிச்சிருந்தாங்கனாக்கா இங்கேயும் நல்லா பண்ணியிருக்க முடியும். 90.10 இருக்கு. ஸோ 90.10 இருந்து 89.50 கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 60 பைசா. ஸோ 60 பைசான்றது ₹600. ஸோ இது வந்து மார்ஜின் படம் வந்து ₹3000. ₹3000க்கு ₹600 அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% மேலே வரும். 15% வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் அது. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இன்ட்ராடேஸ் இருந்தது. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கான 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு நேற்று சொல்லியிருந்தோம் இது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நல்லா மேசிவாக கீழே வந்திருக்கு. ஸோ பாருங்க கிட்டத்தட்ட -DPI வந்து 50 கிட்ட போயிடுச்சு. யூஸ்வலே வந்து 40க்கு மேலே போனாலே வந்துட்டு நல்ல வந்து நெகட்டிவ் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சப்சிக்வெண்ட்டாக வந்து மேலே அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னாக்கா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு எகைன் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜிபிபி மாதிரியே தான். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூரோ அண்ட் ஜிபிபி வந்துட்டு டைரக்ஷன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து இதோ வந்து இங்கிலாந்து வந்து யூரோப்பில் இல்லைன்னா யூரோப்பில் இருந்தாங்க அந்த ஜோனில் இருக்கிறதுனால அந்த ஜோனோட இம்பாக்ட் வந்து ஜிபிபியில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு டேண்டம் சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே இது வந்து ஜேபிபிக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம USDINR ஆப்ஷன்ஸ் செயின் பலரும் வந்து எதிர்பார்க்கிறது. அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ 25th நாளான்னைக்கு வந்து எக்ஸ்பைரி. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா 89.7 வந்து ரெஃபரன்ஸ் ரேட் இருந்தது. இன்னைக்கு பாருங்க நல்லாவே கீழே வந்துருச்சு. 82.92. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இதில் 8 அதில் ஒரு 5 15 பைசா வந்து இன்னைக்கு ரெஃபரன்ஸ் ரேட் வந்து கீழே வந்துருக்கு. நம்ம USDINR கிட்டத்தட்ட 29 பைசா வந்துருந்தது. பட் ரெஃபரன்ஸ் ரேட்டில் வந்துட்டு 15 பைசா. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் ரேட் வந்து மத்தியானம் வந்து ஒரு 1 மணி வாக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அது கீழே விழுந்திருக்காங்க.
ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ செயின் எப்படி இருக்குது, ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குது, டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 82.92 மைண்ட் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று வந்துட்டு இந்த ஸ்டேக்கு 83.25 வந்துட்டு இருந்தது. நிறைய நல்லா வந்து ரைட் ஆகிருந்ததுன்னு சொல்லியிருந்தோம் கால் சைடில். புட் சைடில் வந்து 83 இருந்தது. ஸோ ஸ்டில் வந்தீங்கன்னா புட் சைடு வந்து 83 வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எகைன் அதுவும் 83 மாறிடுச்சு. நேற்று வந்து 83.25 தான் நிறைய இருந்தது. இப்போ இது வந்து 4,93,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நிறைய இதே இருக்குது. ஸோ மேபி வந்து நாளைக்கு வந்து இது வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 82.75லேருந்து 83க்குள்ளே வந்துட்டு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஆஸ் இட் இஸ் பார்க்கும்போது இந்த ஓஏ வச்சு பார்க்கும்போது 83ல் இருக்குது. ஸோ சம்வேர் இன் அண்ட் அரௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10 பைசா அந்த சைடு வரலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 83க்கு கீழே 82.75க்கு மேலே வந்து முடியலாம். இன்னைக்கு 4 நாளைக்கு எக்ஸ்பைரி டேல 12 மணிக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கான ப்ராபபிலிட்டி ஆஸ் பர் த சார்ட்டு. ஸோ நாளைக்கு என்ன மாற்றம் வருதுன்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம நாளைக்கு வச்சு தான் நமக்கு எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். ரைட். I am the boss. US டாலர் 3NN கரன்சிக்கெல்லாம் கரன்சி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து திருப்பி வந்து கெயின் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து சேனல் இது பண்ணிட்டு இது டிசிஸும் வந்ததுன்னு சொன்னோம். திருப்பம் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஒரு லாஸ்ட் கேண்டில் வந்து கொஞ்சம் பெரிய ரெட் கேண்டில் இருந்தால் கூட யூரோ அண்ட் ஜிபிபி எனக்கு நல்ல சமயம் வீக்காக இருக்குது. ஸோ ஒரு கரன்சியோடைய வீக்னஸ் இன்னொரு கரன்சிக்கு வந்து பலமாக இருக்கும். ஒருத்தருடைய பலவீனம் இன்னொருத்தருக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ US டாலர் வந்து கொஞ்சம் பலம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று இந்த கேண்டில் வந்து ரெட்டில் இருந்தது. வீக்லி கேண்டில் ரெட்டில் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த க்ரீன் மாதிரி இருக்கு. ஸோ வீக்கெண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம். ஸோ இப்போ 53, 56 இருந்து ஒரு 53, 60, 70 கூட வந்துட்டு இந்த வீக் எண்டில் ஃப்ரைடே வந்து முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பட் இந்த நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 106. ஸோ இது இமிடியேட்லாம் வந்துடாது. இட் வில் டேக் டைம். ஸோ வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லெர்னிங் பண்ணது தான். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்காதீங்க. எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சொந்த முடிவுகளை உங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரோடைய கைடன்ஸோட எடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா காசு பணம்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், தேங்க்யூ.